ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் மீல் மேக்கர் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் முற்றிலும் புதுமையான ரெசிப்பிங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இனி வீட்டில் அடிக்கடி இதை தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கொதி வந்ததும் இதில் 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை சேர்த்துக்கங்க. சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மீல் மேக்கரை சேர்த்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி வலக்கரண்டியால் நல்லா அழுத்தி விடுங்க. ஒரு 10 செகண்ட் அந்த கொதித்த தண்ணியிலே இருக்கட்டும். நல்லா ஊறி சாஃப்டாகிடும். இந்த அளவுக்கு நல்லா ஊறி சாஃப்டானால் தான் ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இப்போ சுட தண்ணீர்லேருந்து வடியை விட்டு எடுத்து நார்மல் வாட்டரில் மாற்றிக்கங்க. மாற்றி இதை நல்லா அலசிட்டு தண்ணீரை ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கங்க. தண்ணீர் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா கைகளால் அழுத்தி பிழிய விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லை. நல்ல ஸ்பாஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் தான் நல்ல அரைபட்டு கிடைக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட இது மாதிரி தண்ணீர் இல்லாமல் ஒட்டை பிழிஞ்சு எடுத்து இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. எல்லாத்தையுமே இப்போ பெரிய ஜாரில் மாற்றியிருக்கேன். மாற்றிட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. திரியாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லாவே மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 50 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்து இறுக்கமாக சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிக்கங்க. 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்தோம். 50 கிராம் கடலை மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சேர்த்து இது மாதிரி நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க. பிசைஞ்ச பிறகு இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன லெமன் சைஸுக்கு உருண்டைகளாக உருட்டிக்கங்க. எல்லாத்தையுமே இதே மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரியே எல்லாத்தையுமே உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இட்லி பாத்திரத்தில் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இது மாதிரி ப்ளஸ் குறி போட்டு வச்சுக்கோங்க. கூடவே பழுத்த தக்காளியை காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால 4 தக்காளி சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா 2 தக்காளி சேர்த்திங்கன்னா போதும். கூடவே 4 வரமிளகா, ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வேக விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன். தண்ணி சூடானதும் அந்த வெங்காய தக்காளி பவுலை அடியில் வச்சுட்டு மேலே இட்லி பிளேட்டை போட்டு இது மேலே உருட்டி வச்சுருந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே குழிகளில் அடிக்கிடுங்க. எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். அதிக நேரம் வேக விட வேண்டியதில்லை. நம்ம ஏற்கனவே சோயாவை நல்லா சுடு தண்ணியில் போட்டு தான் எடுத்துருக்கோம். அதனால் ஒரு 8 நிமிஷம் வந்ததுமே இட்லி பாத்திரத்தை திறந்துட்டு இட்லி பிளேட் எடுத்து வெளியே வச்சுடுங்க. உள்ளே வச்ச வெங்காயம், தக்காளி, முந்திரி எல்லாமே வெந்து சாஃப்டாக இருக்குது. அந்த பவுலையும் எடுத்து வெளியே வச்சு ஆற விட்டுடுங்க. லைட்டாக ஆறட்டும். பாருங்கள், இப்போ உருண்டைகள் எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம எடுத்து சாப்பிட நல்ல சுவையாக அருமையாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளியுமே ஓரளவுக்கு ஆறிடுத்து. இப்போ முந்திரி மிளகாயை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. வேக வச்ச தக்காளியோட மேல் தோலை உரித்து எடுத்துருங்க. இது மாதிரி உரித்து எடுத்த பிறகு தக்காளி வெங்காயத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிக்கங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு அந்த வேக வச்ச பவுல்லே கொஞ்சம் தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீரை மட்டும் சேர்த்துக்கங்க. எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. வெங்காயம்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வேக வச்ச தண்ணீரை மட்டும் சேர்த்து லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப மைய நைஸாக அரைச்சிடாமல் லைட்டாக கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி லைட்டாக
கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சலை, சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, அன்னாச்சி மூக்கு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கங்க. வதங்கின பிறகு இதில் அரைச்சி எடுத்த வெங்காய தக்காளி விழுதை சேர்த்துக்கங்க. சேர்த்து லைட்டாக ஒரு முறை கலந்திங்கன்னா போதும். ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. லைட்டாக கலந்திங்கன்னா போதும். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நம்ம மிளகாயெல்லாம் வேக வச்சு அரைச்சி தான் சேர்த்துருக்கோம், அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. கலந்த பிறகு இதில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர், மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றிக்கங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காவோ தண்ணியோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் அளவுகள் சேர்த்துக்கங்க. இப்போ சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச உருண்டைகள் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. மூடி ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. மசாலா காரெல்லாம் நல்லா இறங்கி நல்லா சாஃப்டாக அருமையாக கிடைக்கும். சரியாக 5 நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன். நல்லா கமகமன் வீடே மணக்க மட்டன் குழம்பே தோற்று போயிடுங்க. அந்த அளவுக்கு சூப்பரான கோஃப்தா கறி கிரேவி ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, நான், பூரி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். தோசையோடும் சூப்பராக இருக்கும். சாதத்தோட பிரமாதமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.